கொழும்பு கொட்டாஞ்சேனையில் ஒரு புதிய ஃபேஷன் புரட்சி விசாகா. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்ட குண்டு துளைக்காத வாகனமும் நேற்று ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதியின் ஊடக பேச்சாளர் வழக்கறிஞர் மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர், එවන විට පසුගිය සැප්තැම්බර් මාස 24 වෙනිදා ජනාධිපති ලේකම්තුමා විසින් අප වෙත දන්වා තිබෙනවා ජනාධිපතිවරුන්ගේ හිමිකම් ඉවත් කිරීමේ පනත ක්‍රියාත්මක වීමෙන් පසුව පස්වන විදාක ජනාධිපති මහින්ද රාජපක්ෂ මැතිතුමාගේ නිල වාහන සියල්ල බාර දෙන ලෙසත් නිල නිවස බාර දෙන ලෙසත් ඒ අනුව දැන් ඊයේ දවස වන විට අප එතුමාගේ වෙඩි නොවදින රථය ආරක්ෂිත රථය ඒවා නිලධාරීන් ගන්නා රථයක් තිබුණා ආරක්ෂක නිලධාරීන් ගමන් ගන්නා ඒ රථය බාර දීමට කටයුතු කරලා තියෙනවා. ඒ අනුව දැනට වෙඩි නොවදින රථය අදාළ සමාගමේ තිබෙන රථය ඔවුන්ට බාර ගන්නා ලෙස අපි දැනුම් දීලා තියෙනවා. மஹிந்த ராஜபக்சவின் பாவனைக்காக வழங்கப்பட்ட குண்டு துளைக்காத வாகனங்கள் கையளிக்கப்படவில்லை என தகவல்கள் வெளியாகி வந்தன. ஆனால் குறித்த வாகனங்கள் நேற்று உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியின் வாகனமும் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு பணியாளர்களின் பயன்பாட்டிற்கு தற்போது ஒரு வாகனங்கள் கூட இல்லை. இந்த சூழ்நிலை காரணமாக மஹிந்த ராஜபக்சவின் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். அடுத்த வாரம் போலீஸ் மா அதிபர், பாதுகாப்பு செயலாளர் மற்றும் பாதுகாப்பு பிரதானிகளை சந்தித்து மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பிற்கு தேவையான வாகனங்களை பெறுவதற்கான கோரிக்கையை முன்வைப்போம் என்று அவர் தெரிவித்தார். இதே நேரம் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன கொழும்பில் உள்ள கெபட்டிபுல்ல மாவட்டத்தில் உள்ள தனது வீட்டை அரசாங்கத்திடம் ஒப்படைக்க கால அவகாசம் கேட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. எதிர்வரும் நவம்பர் 1 வரை குறித்த வீட்டில் இருக்க தனக்கு அனுமதி தருமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் அவர் ஏற்கனவே தனது அனைத்து வாகனங்களையும் அரசாங்கத்திடம் ஒப்படைத்துள்ளதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் மைத்திரிபால சிறிசேன விரைவில் பத்திரமுல்லையில் உள்ள ஒரு வீட்டிற்கு குடிபெயர்வார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு கொழும்பில் வீடுகளை வழங்க 3 தொழிலதிபர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. எவ்வாறாயினும் மைத்திரிபால சிறிசேன இன்னும் அந்த வீடுகளை ஏற்க விருப்பம் தெரிவிக்கவில்லை என்றும் செய்திகள் வெளியாகியிருந்தன. இதேவேளை ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்யும் சட்டத்தின் விதிகளின்படி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பு விஜயராமவில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறி அம்பாந்தோட்டையில் உள்ள காலட்டன் இல்லத்தில் குடிபெயர உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாகாண சபைகள், நகர சபைகள் மற்றும் பிரதேச சபைகள் உள்ளிட்ட உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு சொந்தமான 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் கடந்த காலங்களில் காணாமல் போயுள்ளதாக பொது நிர்வாகம், மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த வாகனங்களில் பலவற்றின் விவரங்களை கண்டுபிடிக்க முடியாதுள்ளதாகவும் சில வாகனங்கள் பகுதிகளாக விற்கப்பட்டிருக்கலாம் என்று வலுவான சந்தேகம் இருப்பதாகவும் தெரிவிக்கின்றன. இந்த வாகனங்கள் தொடர்பான தகவல்களை கண்டறிய அமைச்சக மட்டத்தில் ஒரு இரகசிய விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது. இந்த வாகனங்கள் அடையாளம் காணப்படும் பட்சத்தில் உடனடியாக பறிமுதல் செய்யப்பட்டு அவற்றை வைத்திருப்பவர்கள் மீது சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று அமைச்சகம் கூறுகின்றது. கடந்த காலங்களில் உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு சொந்தமான வாகனங்கள் முறையான நடைமுறை இல்லாமல் பயன்படுத்தப்பட்டிருப்பதும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதேவேளை நிறுவன தலைவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட வாகனங்களை சில அரசியல்வாதிகளுக்கு நெருக்கமான சாதாரண ஊழியர்கள் பயன்படுத்திய சம்பவங்களும் அவதானிக்கப்பட்டுள்ளதாக அந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் காலத்தில் தனது காருக்கு தவணை பணம் கட்ட காசு இல்லை என வெளிநாட்டவர்களிடம் காசு சேர்த்த அர்ச்சுனா ராமநாதன் இன்று 15 கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதியாக உள்ளார் என
தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட எம்பியான இளங்குமரன் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்த அவர், ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், தேர்தல் காலத்தில் என்னிடம் லீசிங் காசு கட்டுறதுக்கு கூட பணம் இல்லை. இன்று பார்த்தால் தமிழ் மக்களின் வாக்குகளை நான் ஊழலை ஒழிக்கப் போகிறோம் என்று சாவச்சேரியிலிருந்து வந்தவர் இன்று கொழும்பை மையமாக நாமலின் வீடுகளை சுற்றித் திரிகிறார். நான் பாராளுமன்றத்தில் கூறியிருந்தேன், ஐஸ்லாந்தில் சுகாதார அமைச்சராக ஆவதற்கு கனவு காண்கிறார். சுகாதார அமைச்சராக வந்து ஐஸ்லாந்தில் ஐஸ்லாந்தில் எவ்வாறு ஊழல் செய்யலாம் அல்லது ஐஸ்லாந்தில் கஞ்சா கடத்தலாம், போதைப்பொருள் கடத்தலாம் என்ற எண்ணப்பாட்டில் அவர் நிற்கிறாரோ தெரியவில்லை. புலம்பெயர் தேசத்தை ஏமாற்றி பணம் சம்பாதித்தவர்கள். உண்மையாகவே நாங்கள் பணிவாக கூறுகிறோம், புலம்பெயர் தேச உறவுகள் இவர்களுக்கு பணம் வழங்கி இருந்தால், நீங்கள் என்ன காரணத்துக்காக வழங்கினீர்கள், உங்களை ஏமாற்றி இருந்தால் இலங்கையில் இருக்க நீதித்துறை நாடும் பட்சத்தில் அவருக்கு தண்டனை உறுதி. ஏனென்றால் அவருக்கு பணம் இல்லாமல் குறுகிய காலத்தில் 15 கோடிக்கு சொத்துக்கு அதிபதியாகிவிட்டார். அது நான் கூறவில்லை, அவரே கூறுகிறார். காட்டிக் கொடுக்கும் பரம்பரையைச் சேர்ந்தவர். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், 300 கண்டெய்னர் வந்தது தமிழீழ விடுதலை புலிகளின் கண்டெய்னர் என்று பாராளுமன்றத்தில் கூறியிருந்தார். எங்களுக்கு அது என்னத்துக்காக கூறியிருந்தார் என்று தெரியும். அவர் ஒரு காட்டிக் கொடுக்கும் பரம்பரை, அவரது அப்பாவும் காட்டிக் கொடுத்ததாகத்தான் கூறுகிறார்கள். அதனால் அந்த காட்டிக் கொடுக்கும் பரம்பரை இரத்த பிளட்டில் ஓடும். அதனால தான் காட்டிக் கொடுக்கிறார் 300 கண்டெய்னர். போலியான ஆவணங்களை பயன்படுத்தி வாகன பதிவுகளை எளிதாக்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் மோட்டார் போக்குவரத்து ஆணைக்குழுவின் அதிகாரிகள் சிலர் மீது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. போலி ஆவணங்களை பயன்படுத்தி பதிவு செய்யப்பட்ட 8 வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அண்மைய வாரங்களில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சுங்க அனுமதியை தவிர்த்து வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டு பின்னர் பழைய வாகனங்களின் செசி எண்களை பயன்படுத்தி குறித்த வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த சட்டவிரோத செயற்பாடு சில மோட்டார் போக்குவரத்து ஆணைக்குழுவின் அதிகாரிகளின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். இதன் அடிப்படையில் நீதிமன்றத்தின் உத்தரவின் கீழ் மோட்டார் போக்குவரத்து ஆணைக்குழுவின் அதிகாரிகள் சிலரிடம் ஏற்கனவே வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.